ஒன்ல வந்து என்ன உங்களுக்கு ரொம்ப சவாலா இருந்துச்சு? உலகத்துல யாருமே இது வரைக்கும் இத்தனை டிபார்ட்மெண்ட்டுகளை செஞ்சு ஒரு மனிதனா எடுத்து முடிக்கவே இல்லை. அப்ப படத்துல ஹீரோயினே கிடையாதா? ஒரு சின்ன ஒரு 2 ஷாட்ல இருப்பாங்க. ஆனா என்னன்னா அதுவும் நான் தான் பண்ணிருக்கேன். ஆனா சரி, அதுக்கு என்ன பண்றது? நம்ம கவனக்குறைவால அந்த தப்பு நடந்து போச்சு. இது உண்மையாவே ஒரு பெரிய 300 பேர் பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணியிருந்தா அந்த ஷாட் எப்படி வருமோ அப்படி வரணும் அப்படிங்கறத நான் முன்னாடி ஸ்டோரி போர்டு போடும்போதே நான் எழுதிக்கிட்டேன். எவ்வளவு நாள் எடுத்துக்கிச்சு? இல்ல இது 6 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இந்த படத்தை எடுத்து. பாசிபிளா இல்லையான்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம எதையுமே செய்ய முடியாது. சேலத்துல தொடங்கும், இந்தியாவில் வந்து அப்படியே நார்த்து போய் இமயமலையில முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் முழுக்க யூஎஸ்ல தான் நடக்கும். ஒரு மாதிரி விளம்பரத்துக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லலாமா? விளம்பரத்துக்காக ஒருத்தர் வந்து ஒரு 6 ஆண்டுகளை தன்னோட வாழ்நாளில் முக்கியமான காலத்தை வந்து பண்ணுங்கிற அவசியமே இல்லை. நடுவில் இந்த படத்தை என்னால் பண்ண முடியல. ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. ஐயோ இது என்ன, இந்த படத்தை நான் முடிக்கிறனாலே இந்த படம் என்ன முடிச்சிடும் போல இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஒன் அப்படிங்கிறது வந்து நீங்க ஒருத்தரே எல்லா விஷயங்களையும் பண்ணி கதை, திரைக்கதை, அதில் நடித்தது அப்படின்னு சொல்லி அத்தனை விஷயங்களையும் வந்து ஒரே ஆள் நீங்கள் பண்ணிருக்கீங்க. முதல்ல இந்த தாட் எப்படி உருவாச்சு? அதான் சார், இப்போது உலகம் முழுக்க 2 விதமான படங்கள் கவனத்தை பெறுது. ஒன்று வந்து பெரிய பட்ஜெட்டில் அபகலிப்டோ மாதிரி, காட்ஸில்லா மாதிரி பெரிய படங்கள் வந்து உலகம் முழுக்க கவனம் பெறுது. இன்னொன்று வந்து வித்தியாசமான முறையில் எடுக்கப்பட்ட படங்கள் இருக்குல்ல, காஸ்டாவே மாதிரி, பரீடு மாதிரி, 127 ஹவர்ஸ் மாதிரியான வித்தியாசமான அந்த படம் எடுத்திருக்காங்க. ஒரே ஆள் நடிச்சிருக்கான், ஒரு தீவுக்குள்ளே மாட்டிக்கிட்டான், இப்படி வித்தியாசமான அந்த எடுக்கப்பட்ட அட்டம்ப்ட்டுக்காக சில படங்கள் கவனம் பெறும். அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை உலகம் முழுக்க சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்ப்டாக நம்ம இந்த படத்தை எடுத்தோம்னா உலகம் முழுக்க இருக்க மக்களோட கவனத்தை போய் சேரும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா உலகத்தில் யாருமே இது வரைக்கும் இத்தனை டிபார்ட்மெண்ட்டுகளை செஞ்சு ஒரு மனிதனாக எடுத்து முடிக்கவே இல்லை. இப்போ ஹாலிவுட்டில் கேமராவை கண்டுபிடிக்கிறாங்க, டூல் கண்டுபிடிக்கிறாங்க, சாஃப்ட்வேர்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இந்த டெக்னாலஜியை இவ்வளோ விஷயத்தையும் ஒரே படத்தில் அப்ளை பண்ணி ஒருத்தர் இது வரைக்கும் பண்ணதில்லை. சரி, நம்ம அந்த மாதிரியான ஒரு முயற்சியை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு எனக்குள்ளே எப்படியான அதுக்கான இன்புட் இருந்துச்சு அப்படின்னா, நான் பேசிக்காக தெருக்கூத்து ஃபேமிலியிலிருந்து வந்தேன். எங்கள் தாத்தா அப்பா எல்லாமே தெருக்கூத்து கலைஞர்கள். தெருக்கூத்து கலைஞர்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து எல்லாத்தையுமே அவங்களே பண்ணிப்பாங்க. மேக்கப் போட்டுப்பாங்க, காஸ்டியூம் போட்டுப்பாங்க, ஹேர் ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, அவங்களே சலங்கை கட்டிக்குவாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவங்க பண்ணிவிட்டு அவங்களே ஆடுவாங்க, பாடுவாங்க, சண்டை போடுவாங்க, டைலாக் பேசுவாங்க. எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட்டுக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் அசிஸ்டண்ட்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போது அந்த குடும்பத்துலேருந்து ஒரு தெருக்கூத்து நேட்டிவோடு வந்ததுனால எனக்கு இங்கே வந்து சினிமாவில் பார்க்கும்போது எல்லாமே எனக்கு ஈஸியாக தெரிஞ்சுது. காஸ்டியூமுக்கு 10 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்களா, மேக்கப் போடுறதுக்கு இத்தனை பேர் வந்து நம்ம கொஞ்சம் வடிஞ்சால் கூட வந்து டச்சப் பண்ணுவாங்களா, இது ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. அப்போ நம்ம இதை வந்து ஏன் வந்து ஒரு சிங்கிள் மேன் மூவிக்கு நம்ம கற்றுக்கிட்ட அந்த தெருக்கூத்து விஷயத்தை அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அதுதான் இதை வந்து வழி நடத்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் சார். தெருக்கூத்து வேற, சினிமா வேற. இந்த ஒன்ல வந்து என்ன உங்களுக்கு ரொம்ப சவாலாக இருந்துச்சு? இல்லை, ஒன்ல வந்து எல்லாமே சவால் தான் சார். ஏன்னா எல்லாத்தையுமே நானே பண்ணுறேன் அப்படிங்கும்போது இது நடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா 5 கேரக்டர் ஒரு ஃப்ரேமில் இருப்பாங்க. அவங்க 5 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவாங்க. அந்த 5 பேருமே நானாக தான் பண்ணணும். அப்போ இது ஒரு இன்டீரியர் லைட்டிங், ஒரு வீட்டுக்குள்ளே எடுக்கிறோம், ஒரு ரூமுக்குள்ளே எடுக்கிறோம்னா அது லைட்டிங் நமக்கு ஒன்றும் மாற போகிறது இல்லை. ஆனால் அந்த படத்தில் ஒரே ஒரு சீன் தான் வந்து இன்டீரியர் இருக்கும், மற்ற எல்லாமே எக்ஸ்டீரியர் தான். அப்போ என்னென்னா நான் எக்ஸ்டீரியர் லைட்டிங்கில் எடுக்கும்போது ஒவ்வொரு கேரக்டருக்கும் நடுவில் நான் போயிட்டு காஸ்டியூம் மாற்றிட்டு அடுத்த கேரக்டருக்கான டைலாக் வந்து பக்கத்தில் நிற்கிறதுக்குள்ளே லைட்டிங் போயிடும், அந்த க்ளவுடு மாறிடும், அந்த விண்டு ஸ்பீடு மாறிடும், இல்லை நடுவில் ஒரு ஷாட்டில் ஏதாவது காக்கா பறந்துருக்கும். இப்போ 4 பேர் பக்கத்தில் இருக்காங்கன்னா அந்த 4ம் நான் தான் நடிக்கணும். அந்த லைட்டிங்கோட அந்த டோன் மாறுறதுக்குள்ள அந்த 4 நீங்களா இருந்தாலுமே கூட 4 வேற கேரக்டர், வேற கெட்டப், வேற ஒருத்தர் வந்து முடி இப்படி வச்சுட்டு இருப்பாரு, ஒருத்தர் வந்து கண்ணாடி போட்டிருப்பாரு, மொட்டை அடிச்சிருப்பாரு, ஒருத்தர் வந்து நார்மலா இருப்பாரு. இப்படி வேற கெட்டப், வேற கேரக்டர். இப்போ நான் ஒரு கேரக்டர் முடிச்சுட்டு கேமரா அப்படியே தான் இருக்கும், அந்த கேமராவை சேஞ்ச் பண்ணாம நான் போய் டக்குன்னு அந்த ஒரு சின்ன ஒரு கேப்புக்குள்ள நான் அடுத்த கேரக்டருக்கு வரணும். படத்துல ஹீரோயினே கிடையாதா? ஒரு சின்ன ஒரு 2 ஷாட்ல இருப்பாங்க. ஆனா என்னன்னா அதுவும் நான் தான் பண்ணியிருக்கேன். ஆனா ரொம்ப அமெச்சூரா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால பெருசா அந்த கதைக்கு ஹீரோயின் ஒன்று தேவையும் படலை. அம்மா கேரக்டர் ஒன்று இருக்கும், அதுக்கு படம் முழுக்க ரொம்ப முக்கியமான கேரக்டரா இருக்கும். அதுவும் நீங்க தான்? ஆமா, அது நான் தான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஆனா இப்போ இந்த 4 பேர் கூட ஒரு ஹீரோயின் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த கெட்டப்ல இருந்து ஒரு ஃபீமேல் கேரக்டருக்கு நமக்கு மேக்கப் போடுறதுங்கிறது ஒரு 4-5 மணி நேரம் எடுத்துக்கக்கூடிய ஒரு சவாலா போகும். அவை சண்முகி மாதிரி, ரமோ மாதிரியான படங்கள்ல அது ஒரு பெரிய மேக்கப் டைம் எடுத்து பண்ணால் ப்ராப்பராக அது பொண்ணு மாதிரி தெரியணும். சும்மா நம்ம அது ஒரு அமெச்சூராக ஒரு கெட்டப்பை போட்டுட்டு பார்க்குறவங்களுக்கு வந்து அது ஒரு காமெடி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் பெருசாக லேடி கேரக்டரே இந்த படத்தில் அதிகம் வச்சுக்கல. அதனால் எனக்கு கொஞ்சம்
இந்த கதைக்குமே அப்படி தேவைப்படல. ஒரு 4 நண்பர்கள் இந்த உலகத்தை என்ஜாய் பண்ண போறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. அப்படிங்கிறனால பொண்ணு கேரக்டர் எனக்கு தேவைப்படல இந்த கதையில. கேமராங்கிறது ஒரு சவாலான விஷயமா இருந்திருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கிறது அப்படிங்கிறது ஓகே ரைட்டு. ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து ஒரு மொபைல் ஃபோனை முன்னாடி வச்சுட்டு பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் கூட ஓகே. ஒரு படம் முழுக்க ஒரு கேமரா வச்சுக்கிறீங்க, நீங்களே அதில் நடிக்கணும் அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு சிக்கலாக இல்ல இருந்துச்சு சார், அதுல? இதுல எதையுமே ஈஸியான விஷயமா நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி எடுக்கவே இல்ல. இப்ப இந்த 4 பேர் இருக்கிற ஷாட் நான் சொல்றேன் இல்லைங்களா? 4 பேர் காட்டுக்குள்ள ஓடுவாங்க. மூவ்மெண்ட் ஷாட்லாம் இருக்கும். கிராண்ட் மூவ்மெண்ட் இருக்கும், ட்ராலி மூவ்மெண்ட் இருக்கும். நீங்க ஸ்டெடி பிளாக்ல வச்சுட்டு ஒரு 4 கேரக்டரை வச்சு அதை கிராப் பண்ணி 4 பேரும் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப ஈஸி. அது வந்து ஒரு எடிட்டிங்லேயே கூட நீங்க பண்ணிட முடியும். ஆனா ஒரு கிராண்ட் இப்படி மூவ் ஆகி வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து நிற்கும். ஒரு லேபுக்குள்ள ஒரு 5 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ரவுண்ட் ட்ராலி வரும், முன்னாடி போகும், எல்லா விதமான மூவ்மெண்ட்டும் வச்சு எடுத்திருப்பேன். அப்போ நானே என்னன்னா, நானே சவாலான விஷயங்களை நானே இந்த ஒவ்வொரு ஷாட்டுக்குமே உருவாக்கிக்கிட்டேன். ஓ இதுதானே, இது என்ன சாதாரணமாக எடுத்துடலாமே அப்படிங்கிற மாதிரி எந்த ஷாட்டுமே இருக்காது. இது உண்மையாவே ஒரு ஒரு பெரிய ஒரு 300 பேர் பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணியிருந்தா அந்த ஷாட் எப்படி வருமோ அப்படி வரணும் அப்படிங்கிறத நான் முன்னாடி நான் ஸ்டோரி போர்டு போடும்போதே நான் எழுதிக்கிட்டேன். அதை எப்படி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பின்னாடி அப்போ நான் யோசிச்சு அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணேன் ஒழிய எந்த ஷாட்டுமே ஈஸியாக இருக்கணும். இப்போ அந்த மூமெண்ட் ஷாட்லாம் எப்படி பண்ண முடிஞ்சுது அப்போ? ஏன்னா நான் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படித்தேன் சார். எனக்கு வந்து ஒவ்வொரு கிராண்ட் ட்ராலியை எல்லாத்தையுமே வந்து மோட்டரைஸ்டு பண்ணுறதுக்கான டெக்னாலஜி எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அதை நான் இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா சில காட்சிகளை என்னோட கையிலேயே வந்து ஒரு சின்ன அளவில் ரிமோட்டை நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் வர என்ன ஃபாலோ பண்ணி வரணும், நான் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து கேமரா ஜூம் பேக் போடணும், என்னோட சின்ன விரல் அசைவுலேயே நான் அது எல்லாத்தையுமே மூவ் பண்ண நடிக்கும்போது பார்க்குற ஆடியன்ஸுக்கு நான் அதை வந்து ஆப்ரேட் பண்ணுறேங்கிறதே தெரியாது. ஆனால் கையில் சின்ன விரலில் நான் வந்து ஆப்ரேட் பண்ணுவேன். கேமரா பேக் போகும், முன்னாடி ஒரு என்ன ஃபோக்கஸ் பண்ணும், இதெல்லாம் நானே கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதனால அது வந்து எனக்கு பெரிய சவாலாக இல்லாமல் இருந்தது. மற்ற விஷயங்கள் அதுக்கப்புறம் ஒரு கிராஃபிக்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் எப்படி டீல் பண்ணீங்க? இல்லை, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே நான் மல்டிமீடியா சம்மந்தமாக எல்லாமே முழுசாக கற்றுக்கிட்டேங்க. ஏன்னா எனக்கு ஃப்யூச்சர் வந்து சினிமா வந்து டெக்னிக்கல் ஓரியன்டாக தான் மாறப்போகுது அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு முன்கூட்டியே எனக்கு தெரிஞ்சுது. எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் வந்து தகவல்களை சினிமாவில் இருக்கக்கூடிய பழைய வரலாறுகளை தேடி தெரிஞ்சுக்கிறதா அது ஒரு குவாலிட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சமயத்தில் ஓகே சினிமா வந்து டிஜிட்டலில் மாறுது, இனிமேல் டெக்னாலஜி பேஸ்டாக தான் சினிமா மாறப்போகுது அப்படிங்கும்போது எனக்கு அதோட தொடக்கத்திலே நான் வந்து ஃபுல்லாக மல்டிமீடியா சம்மந்தமான எல்லாமே நான் படிச்சுட்டேன். படிச்சுட்டு ஒரு பெரிய கம்பெனியில், வெளிநாட்டில் இருக்க ஒரு பெரிய கம்பெனியில் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுற அளவுக்கு நான் ரொம்ப தேர்ந்த அனிமேட்டராக தான் இருந்தேன். சும்மா அரைகுறையாவெல்லாம் படிக்கல. அங்கே பார்த்து வியந்தாங்க. என்னோட அனிமேஷன் எல்லாமே வந்து அந்த ஒரு டாய் கம்பெனிக்காக நான் பண்ணி கொடுத்தேன். அது ஒரு டாய் ரோபோட்டிக்காக டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் பண்ணேன். அதுவே வந்து ஒரு முதல் பரிசு வாங்குற மாதிரியான இடத்துல வந்து நின்றுச்சு. ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு அனிமேட்டராக அப்போவே நான் இருந்ததுனால எனக்கு வந்து அடுத்து ஒரு வெங்காயம் படம் பண்ணும்போது நான் என்ன நினச்சேன்னா, ஓகே ஒரு ஃபுட்டேஜை மட்டும் என் கேமராவுக்குள்ளே வந்துருச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஸ்க்ரீன் கொண்டு போகிற வரைக்கும் எல்லா வேலையும் என்னால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அப்போது அடுத்தது வந்து அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் இது நம்மளே வந்து நடிச்சே கூட நம்ம அதை முழுக்க எடுத்துட முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும்போது தான் எனக்கு இந்த டெக்னிக்கல் விஷயம்லாம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது. இது முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே படமாக்கப்பட்ட இல்லை படம் சார், தானே? இது என்ன சேலத்தில் தொடங்கும், இந்தியாவில் வந்து அப்படியே நார்த்து போய் இமயமலையில் முடிஞ்சு கடைசியாக ஃப்ரான்ஸில் எடுத்திருக்கேன், இட்டாலியில் எடுத்திருக்கேன், பிசா டவர் பக்கத்தில் எடுத்திருக்கேன், கலோசியம் எடுத்திருக்கேன், பாரிஸ் டவர் பக்கத்தில் எடுத்திருக்கேன். செகண்ட் ஆஃப் முழுக்க யூஎஸில் தான் நடக்கும். கார் சேசிங் இருக்கும், ஹெலிகாப்டர் சேசிங் இருக்கும், சியாட்டலில் இருக்கிற ஸ்பேஸ் நீடில்ங்கிற கட்டடத்து மேலே தான் அந்த சேசிங் ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாமே யூஎஸில் தான் எடுத்தேன். கிராஃபிக்ஸ் அனிமேஷன் அதுதான் நிறைய இதில் பயன்பட்டுச்சா இல்லை ரியலான விஷயங்களே பண்ணீங்களா? இல்லை இல்லை, ரியல் விஷயமும் கிராஃபிக்ஸும் மிக்ஸ் ஆகும்போது தான் ஆர்டிஃபிஷியலாக தெரியாமல் இருக்கும் சார். இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு 3Dயில் மாடல் பண்ண படமாக அது உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த காம்போசிட்டிங்கில் நீங்கள் கிராஃபிக்ஸும் இதுவும் ஒன்னோட ஒன்றா கலந்து இருக்கும்பொழுது ரியல் கேரக்டரும் பேக்ட்ராப்போ கிராஃபிக்ஸில் இருக்கக்கூடிய 3D மாடல்ஸும் கலந்து இருக்கும்போது நமக்கு படம் பார்க்கும்போது அந்த 2 நாள் வந்து ரியலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். முழுக்க 3Dயில் பண்ணோம்னா அதுக்கு நமக்கு வந்து ஒரு செயற்கைத்தன்மை கூடிரும். எவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு? இப்போ நார்மலான ஆர்டிஸ்ட்டு எல்லாம் வச்சு எல்லா டெக்னீஷியனும் வச்சு எடுக்கிற அதே டைம் தான் எடுத்துக்கிச்சா இல்லை அதிக டைம்? இல்லை, இது 6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு. ஓ, 6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா இது நடுவில் இந்த படத்தை என்னால் பண்ண முடியல. நடுவில் ஒரு வாட்டி நான் நிறுத்திட்டேன்னு அப்படி தான் சொல்ல முடியும். 2 வாட்டி இந்த படம் நானே ட்ராப் அவுட் பண்ணேன். ஏன்னா அதுக்கு மேலே என்னால் ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கான சிந்தனையை நான் ஒரு ஷாட் எடுக்கிறதுக்காக கேமராவுக்கு சிந்திக்கணும், காஸ்டியூமுக்கு சிந்திக்கணும், செட்டு ப்ராப்பர்ட்டிக்கு திங்கணும், ட்ராலி எப்படி மூவ் பண்ணுறது, அதுக்கான பவர் எப்படி கொடுக்குறது. ஏன்னா ஒரு காட்டுக்குள்ளே எடுக்கிறேன்னு வைங்களேன், கார் என்ன எக்யூப்மெண்ட் வச்சிருக்கிற எல்லாமே காரோட நான் அந்த காட்டுக்குள்ளே போக முடியாது. ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி ரோட்டில் எங்கேயாவது இடத்துல காரை நிறுத்திட்டு நான் தோளில் தூக்கிட்டு போகிறதா இருக்கும். இப்போ இந்த ஸ்டெயினுக்கெல்லாம் நான் எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு லைட் மேன் உட்பட
ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு 300 பேரோட மூளையை நான் ப்ராசஸ் பண்ண தேவையாக இருந்தது. அப்போ எனக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப ஹேங் ஆகி போச்சு, ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. ஐயோ இது என்ன, இந்த படத்தை நான் முடிக்கிறனோலே இந்த படம் என்ன முடிச்சிடும் போல இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அப்புறம் தான் அந்த படத்தை அப்படியே நிறுத்திட்டு பயாஸ்கோப்னு நான் ஒரு படம் பண்ணேன். அது என்னென்னா டோட்டலாக இந்த மாதிரி எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் கேஷுவலாக ஒரு டீமோட சேர்ந்து ஒரு கிராமத்தில் ஒரு நகைச்சுவையாக அந்த மக்களோட கேஷுவலாக இருக்கிற ஒரு படம் பண்ணேன். அது கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் பண்ணுச்சு. அடுத்தது நான் ஒரு தெருக்கூத்து நிகழ்ச்சிக்காக 2வது வாட்டி நான் இதை பண்ண முடியாதப்போ சிக்காகோ போயிருந்தேன். அங்கே இருக்கிறவங்க இதை வந்து இந்த படத்தை நான் இப்படி ஒரு பெரிய முயற்சி எடுத்து நான் வந்து அதை பண்ண முடியல அப்படிங்கும்போது அவங்க எனக்கு பர்சனலாக மென்டலி ஃபிசிக்கலி எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக என்னை என்கரேஜ் பண்ணாங்க. இல்லை சார் இது வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கோம், நீங்கள் முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ஒரு பெரிய எனர்ஜியாக இருந்தது. அப்புறம் கடன் வந்து முடிச்சு சென்சார் முடிச்சு இன்னைக்கு ரிலீஸ்க்கு வந்து நிற்கிறோம். ஒரு மாதிரி விளம்பரத்துக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லலாமா? விளம்பரத்துக்காக ஒருத்தர் வந்து ஒரு 6 ஆண்டுகளை தன்னோட வாழ்நாளில் முக்கியமான காலத்தை வந்து பண்ணுங்கிற அவசியமே இல்லைங்க. இப்படி ஒரு சாதனை அப்படின்னு சொன்னால் ஊரில் வந்து நீங்கள் வந்து ஒரே மணி நேரத்தில் 100 தேங்காயை உரிச்சாரு இல்லை வந்து காலால் நடந்து போனாருன்னா நீங்கள் 1 மணி நேரத்துலேயே அந்த விளம்பரத்தை வந்து இது பண்ணிட்டு போயிட முடியும். இது என்னன்னா சினிமாவில் நான் வந்து இதை ஏன் வந்து இந்த விளம்பரத்துக்கோ இது வந்து ஒரு கின்னஸ் மாதிரியான இடத்துல போய் நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு என்னை தனிமைப்படுத்தி நான் நிறுத்திக்கல அப்படின்னா நான் மாதிரி ஓஹோ இது ஒரு சங்ககிரி ராஜ்குமார் மாதிரி ஒரு சாதிக்கக்கூடிய சாதனையாளர்களுக்கு மட்டுமே சாத்தியப்படக்கூடிய வேலை அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. நான் சாதாரணமாக ஒரு சங்ககிரியில் ஒரு தெருக்கூத்தாடி குடும்பத்தில் இருந்து வந்த நான் இதை செய்கிறேன் அப்படின்னு நீங்களும் செய்யலாம்னு உங்கள் கூட தான் நிற்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது சக மனிதன் சாதாரண மனிதன் செய்யக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட்டை தான் நான் வந்து ஹைலைட் பண்ணுறேன். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் என்னால் முடிக்க முடியும்னு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்துருச்சுன்னா எதையுமே நம்ம சாதிச்சு முடிச்சிட முடியுங்கிற கான்ஃபிடென்ட்டை கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேனே ஒழிய இல்லை இது உங்களாலாம் முடியாது என்ன மாதிரி ஒரு சாதனையாளனால தான் முடியும்னு சொல்லி என்னை தனிச்சு காட்டிக்கணும்னு நான் எங்கேயுமே நினைக்கல. இன்னைக்கு புதுசாக படிக்க வர பசங்களோ சினிமாவில் இருக்கணும் நான் ஒரு ப்ரொடியூசருக்காக வெயிட் பண்ணேன், எனக்கு கனவாகவே போயிடுச்சு, நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணேன், அது நிறைவேறாத கனவாகவே போயிடுச்சுன்னு இந்த படம் பார்த்து இயக்குனர் சங்கத்திலேருந்து எழுந்து நின்று கை தட்டினாங்க. இந்த படம் பார்த்தா எல்லாருமே அதான் சொன்னாங்க, அந்த கான்ஃபிடென்ட்டை நம்பியே நம்ம களத்தில் இறங்கலாம் அப்படிங்கிற உத்வேகம் கொடுக்குதுங்க உங்கள் படம் உங்கள் முயற்சி அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நான் பண்ணின சாதனை அப்படின்னு நினச்சிக்கணும் ஒழிய இதை வந்து ஒரு விளம்பரமாவோ அது சாதனையாளர்னு என்னை தனிமைப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு எண்ணமே கிடையாது. நான் சக மனிதரோட தான் இருக்கணும் அப்படின்னு. சிங்கிளா பண்ணதுனால செலவுகள் அப்படிங்கிறத பெருமளவு குறைச்சிட்டிங்களா? இல்லை அதுலேயுமே இப்போ வேறு ஆட்களை வேறு விஷயத்துக்காக இருந்தால் நான் வந்து ஒரு ரெண்ட்டுக்கு எடுக்கலாம். இப்போ இதெல்லாம் நான் ஓனாக வாங்க வேண்டிய சில விஷயங்கள் இருந்துச்சு. இப்போ கிராண்ட்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிராண்டு வந்து யாராவது நான் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு கிராண்ட் மேன் வருவாங்க, ட்ராலி மேன் வருவாங்க, அவங்க எடுத்துகிட்டு திரும்ப போயிடுவாங்க. ஆனால் இது எல்லாமே நான் கஸ்டமைஸ் பண்ணி உருவாக்க வேண்டிய தேவைகள் நிறைய இந்த படத்துக்கு இருந்துச்சு. கம்ப்யூட்டர் சைடாக இருக்கட்டும், லைட்டிங் சைடாக இருக்கட்டும், ஒரு சிங்கிள் மேனை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணேன். இது அதுக்கு இணையான ஒரு செலவு தான். ப்ளஸ் நான் பல கண்ட்ரிகளுக்கு போய் அதுக்கு ஷூட் பண்ணேன். இந்த கதை அப்படி தான் ஒரு கதை. இந்த உலகமே தன்னோட கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர், இந்த உலகத்தையே நான் என்னுடைய பவரில் நான் வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு செல்ஃபிஷான ஒரு நபர்னு கூட வைக்கலாம். அவன் வந்து இந்த உலகம் முழுக்க சுற்றி பார்க்கணும், இந்த உலகம் முழுக்க என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறவனுக்கு அப்படியான ஒரு விஷயம் நடக்குது. ஒரு 10 நாள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகம் சொந்தம், எல்லாருமே மறைஞ்சு போயிடுவாங்க. அப்படின்னா நீ என்னென்னலாம் பண்ணுவ, எப்படிலாம் என்ஜாய் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டூல் ஒரு ஃபேக்ட்ரியில் அவங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு அவன் என்ன பண்ணான், எந்தெந்த எப்படிலாம் அவனோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிட்டான், அவன் கடைசியாக என்ன ஃபீல் பண்ணான் அப்படிங்கிறதா இந்த கதை. ஒருத்தரே படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்த டாக்கில் அதை ஒரு சிலர் சொன்னது அப்படிங்கிறது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீலை கொடுத்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் ஒரு சிலர் கேட்டாங்க. இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குமா இல்லை வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான்? இல்லைங்க, அதுதான் இப்போ நேற்றைய முன்தினம் பத்திரிகையாளர்களுக்கு படம் போட்டு காட்டும்போது எல்லாரும் வந்து சிலாகிச்சு பேசுனது அதுதான். பரிசோதனை பண்ணுறேன்னு சொல்லி எங்களை போட்டு சோதனை பண்ணுவாங்க எல்லா எக்ஸ்பெரிமெண்டல் மூவிலையும். ஆனால் இது எங்கேயுமே தெரியல. யூஸ்வலாக ஒரு படம் பார்க்குற ஒரு கமர்ஷியல் படம், அதுவும் ஒரு பிரம்மாண்டமான படத்தை பார்க்கக்கூடிய ஹெலிகாப்டர் சேசிங் இருக்குது, கார் சேசிங் இருக்குது, ட்ரெயின் ஃபைட் இருக்குது, ஒரு குழந்தைங்க என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னாங்களே, அதை நோக்கி தான் நான் இத்தனை ஆண்டுகள் உழைச்சேன். இப்போ சும்மா ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அவனே பேசிகிட்டு இருப்பான், ஏதோ நடப்பான் போவான், இது ரொம்ப ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு ரொம்ப சினிமாவை நேசித்து ரொம்ப சினிமாட்டிக்காக இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டுமே பார்த்து பாராட்டக்கூடிய படமே கிடையாது. ஊரில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி வந்து இந்த படத்தை பார்த்தாலும் என்ஜாய் பண்ணி கை தட்டக்கூடிய அளவுக்கு தான் ஒவ்வொரு காட்சியும் இருக்கும். அவர் வந்து ரசிக்கக்கூடிய மாதிரி தான் இந்த படத்தை உருவாக்கணுங்க தான் என்னோட நோக்கமாகவே நான் பண்ணேன். அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு பார்க்கலாங்க, இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டுருக்காரு பாவம், நாமளும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்த்துடலான்னு எங்கேயுமே கஷ்டப்பட தேவையில்லை. தாராளமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி விறுவிறுப்பு, அதுவும் நாங்கள் இருக்கை நுனியில் உட்காந்து படம் பார்த்தோம், அந்த அளவுக்கு பரபரப்பாக இருந்துச்சு அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இந்த படத்தோட வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
நன்றி சார். படம் தொடர்பான நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நாங்களும் படத்தை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆவலாக இருக்கோம். நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். ஏன்னா இது எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டமும் எப்போ எனக்கு வந்து முழுமையை அடையும் அப்படின்னா, இது மக்கள் பார்க்கணும், மக்கள் அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ 6 வருடம் கஷ்டப்பட்டிருக்கேன். இது வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கோ, புகழ் சம்பாதிக்கோ பண்ணுறதுக்கு ஒரு 6 வருஷம் தன்னுடைய வாழ்க்கையை இழக்க மாட்டான். இந்த 6 வருஷத்தில் நான் பண்ணியிருந்தேன்னா 10 படம் பண்ணியிருந்திருக்க முடியும். அதில் இந்த புகழையும் பணத்தையும் நான் சம்பாரிச்சிருக்க முடியும். இது ஒரு தமிழ்நாட்டில் உலகத்தில் யாருமே பண்ணாத ஒரு முயற்சியை தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தன் பண்ணா அப்படிங்கிற ஒரு பெருமை இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அமையணும். ஒரு தமிழனா இதை முடிச்சிருக்காங்கிற ஒரு பெருமை அமையணும்னு கஷ்டப்பட்டுட்டேன். அது எப்போ முழுமையாக அடையும்னா, அது மக்கள் ஆதரவு கொடுத்து திரையரங்கத்தில் வந்து பார்த்து இதை அப்ரிஷியேட் பண்ணும்போது தான் இந்த உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். எல்லாரும் தியேட்டரில் வந்து ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை திரையரங்கில் வருது. எல்லாரும் வந்து பார்க்கணும்னு சொல்லி நான் ரொம்ப அன்போட கேட்டுக்கிறேன். நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.